வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மெயில் மோட்டார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலுவலகத்தில் காலியாக உள்ள சுமார் 10 காலி இடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்தியா போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க, ஐடிஐ பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். இது ஒரு மத்திய அரசின் நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெற்ற மார்க் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். வாங்க, என்னென்ன பதவிகள், எத்தனை காலி இடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, வயது வரம்பு தளர்வு இருக்கா, எப்படி விண்ணப்பிப்பது, எங்கே விண்ணப்பிப்பது, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன மற்றும் அனைத்து விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ஆஃபீஸ் ஆஃப் தி சீனியர் மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், சென்னை. இந்த அலுவலகத்தில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுதான். என்னென்ன வேலைன்னு பார்ப்போம். மொத்தமாக வந்து ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ்னு குறிப்பிடுவாங்க. இது வந்து ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸு குரூப் சியில் வருது. நான் கெசட்டட் நான் மினிஸ்டரியல் துறையில் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாக என்னென்ன ட்ரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எம்பி மெக்கானிக்கு ஸ்கில்டு, இந்த வேலைக்கு வந்து 4 காலி இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் பிரேக்கப் பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு 2 காலி இடங்களும், ஓபிசிக்குன்னு சொல்லி 1 காலி இடமும், இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தம் வந்து 4 காலி இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்பி எலக்ட்ரிஷியன் ஸ்கில்டு 1 காலி இடம் வச்சுருக்காங்க. இது வந்து பொது பிரிவினர் அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது டயர்மேன் ஸ்கில்டு 1 காலி இடம், ஓபிசி பிரிவை சேர்ந்த அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மித்து ஸ்கில்டு 3 காலி இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 1 வந்து பொது பிரிவினர், 1 ஓபிசி, 1 வந்து எஸ்சி, இவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் ஸ்கில்டு, இந்த வேலைக்கு 1 காலி இடம், எஸ்சி பிரிவை சேர்ந்த இவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். டோட்டலாக வந்து 10 காலி இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. கல்வி தகுதி விவரங்களை பார்க்கலாம். கல்வி தகுதி வந்து நான் குறிப்பிட்டுள்ள அந்த ட்ரேட்ஸில் வந்து சம்மந்தப்பட்ட துறையில் வந்து சம்மந்தப்பட்ட ட்ரேடில் வந்து சர்டிஃபிகேட் வந்து டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் வந்து ரெகனைஸ்ட் பண்ண நிறுவனத்தில் வாங்கியிருக்கணும். ஐடிஐயில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் சம்மந்தப்பட்ட துறையில். அடுத்தது இல்லைன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து 1 வருடம் வந்து அந்த துறையில் என்ன வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட துறையில் வந்து 1 வருடம் அனுபவம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணவங்க, அதாவது ட்ரேடு ஐடிஐ வந்து இல்லாதவங்க 8ஆம் வகுப்பு கல்வி அடிப்படையில் விண்ணப்பித்தீர்களானால் கண்டிப்பாக வந்து அனுபவ சான்றிதழ் இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எம்பி மெக்கானிக் வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, பேசிஸ் ஆஃப் சிலபஸ்ஸு, நீங்கள் என்ன இதில் வந்து படிச்சிருக்கீங்களோ அந்த இதில் வந்து அந்த துறையில் வந்து சம்மந்தப்பட்ட துறையில் வந்து கேள்விகள் கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் டெஸ்ட் எழுதணும். உங்கள் மார்க் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த சிலபஸ்ஸு, டேட்டு, எங்கே வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பின்னாடி குறிப்பிடுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்கேல் ஆஃப் பே, இது வந்து நிரந்தர வேலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ஸ்கேல் ஆஃப் பே தான் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 19,900 ப்ளஸ்ஸு டிஏ, ஹெச்ஆர்ஏ, மற்ற மெடிக்கல் அலவன்ஸு, மற்ற அனைத்து சலுகைகளும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 63,200 ப்ளஸ்ஸு அதர் அலவன்சஸ் தரப்படும். இது லெவல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 இந்த பே கமிஷன் வந்து 7th பே கமிஷன் அடிப்படையில் லெவல் 2 இன் பே மேட்ரிக்ஸ் வந்து அடிப்படையில் தருவாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா இந்தியா போஸ்ட் அந்த இணையதளத்தில் இந்த அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி விண்ணப்ப படிவத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 30/8/2024 மாலை 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த வேலைக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிரந்தர அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க நிரந்தரமாக. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 முதல் 30 வருடம் வரைக்கும் இருப்பவங்க விண்ணப்பிக்கலாம். எந்த தேதியின் படி பார்த்திங்கன்னா 1/7/2024 யார் யார் என்னன்னு பார்த்திங்கன்னா பொது பிரிவினர்,
எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அதாவது இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடமும், ஓபிசிக்கு 3 வருடமும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் 40 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் 3 வருடமும். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிறவங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட இணைக்க வேண்டிய ப்ரூஃப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். வயது வரம்பு ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, இல்லைன்னா 10th மார்க் ஷீட்டு, இல்லைன்னா டிசி எக்ஸட்ரா வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இணைக்கலாம். அடுத்தது கல்வி தகுதியோட சர்டிஃபிகேட்ஸு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டோட காப்பி, டிரைவிங் லைசன்ஸோட காப்பி, 1 இயர் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸோட காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது போக 100 ரூபா வந்து இந்தியன் போஸ்டல் ஆர்டர் ஐபிஓ அல்லது யூசிஆர் ரெசிப்ட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து நீங்கள் அனுப்பணும். எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கவரில் வந்து மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் இந்த ட்ரேடு என்ன ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி தி சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் 37 கிரீம்ஸ் ரோட் சென்னை 6 இந்த அட்ரஸ்க்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் போஸ்ட்டு அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மட்டுமே நீங்கள் அனுப்பணும். ஆர்டினரி தபால் கொரியர் அந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஸ்பீடு போஸ்ட்லேயோ ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ நீங்கள் கண்டிப்பாக 30/8/2024 பை 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்து அனுப்பணும். குறிப்பாக வித்தவுட் செல்ஃப் அட்டஸ்டேஷன் நீங்களே ஜெராக்ஸ் காப்பியில் எல்லா காப்பிலையும் வந்து உங்கள் கையெழுத்து நீங்களே போட்டு தான் அனுப்பணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. என்ன ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் முதல்ல குறிப்பிடுங்க. பெயர் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க. இங்கே போட்டோ ஓட்டிக்கோங்க. என்ன பிரிவில் ஜாதி வந்து குறிப்பிடுங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அல்லது யூசிஆர் எடுத்திங்கன்னா அதுக்குண்டான ரெசிப்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நோட் பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி பெண்கள் வந்து இந்த 100 ரூபா ஐபிஓ எடுக்க வேண்டியதில்லை. அந்த பிரிவாக வந்து அந்த பிரிவை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஃபாதர் நேம் பெண்கள் வந்து கணவர் பேர் குறிப்பிடலாம். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக குறிப்பிடுங்க. இமெயில் ஐடியோட நேஷ்னாலிட்டி குறிப்பிடுங்க. டேட் ஆஃப் பர்த் போடுங்க. 1/7/2024 தேதியின்படி இயரு மந்த்து டேஸ் வந்து கால்குலேட் பண்ணி போடுங்க. அடுத்து கல்வி தகுதி விவரங்களை நீங்கள் குறிப்பிடுங்க. அடுத்து ஐடிஐ என்ன வந்து ட்ரேடில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு குறிப்பிடுங்க. டீட்டெயில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருடங்கள் அப்படின்னு குறிப்பிடுங்க இருந்தால். அடுத்தது லைசன்ஸோட டீட்டெயில்ஸு, லைசன்ஸ் நம்பர், எப்போ வாங்கினீங்க, டேட் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் எல்எம்பி அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள், இலகுரகம் மற்றும் கனரகம் ஹெச்எம்பி ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், வேலிடிட்டி குறிப்பிடுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள தகவல் அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் டேட்டு எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க உங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் கண்டிப்பாக ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மட்டுமே வந்து நீங்கள் அனுப்பணும். அடுத்தது வந்து எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டில் அந்த கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்து நீங்கள் ஓபிசி வந்து வேணும்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அதோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கிளியராக நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து இடபிள்யூஎஸ் அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட்டு. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்க வந்து வாங்குவதற்கு உண்டான ஃபார்மேட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.